அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இங்கே ரோஹிணி அவங்க அம்மாவும் கிறிஷோட பெரியம்மா பெரியப்பா கிட்ட போய் பேசுகிறாங்க. வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க இந்த பையனோட வாழ்க்கை அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறதுங்க அவள் வாழ்க்கையே பிரச்சனையில் போயிட்டுருக்கே அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அச்சோ பாவமே, அப்போ நாங்கள் தான் காட்டி கொடுத்துட்டோமா, அப்போ தெரியாமல் தான் நீ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தியா கல்யாணி அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அப்படின்னு ஆரம்பிக்கலே கல்யாணி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சும்மா இரு கல்யாணி அப்படின்ட்டு, சரி விடுங்க தம்பி என்ன பண்ணுறது, அவள் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ணால் எல்லாம் வேணான்னு சொல்லிடுறாங்களே அப்படின்ட்டு சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டா என் பொண்ணு, இப்போ வாழ்க்கை நட்டாத்தில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு இந்த வாழ்க்கை அமையணும்னா நாங்கள் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருமா, நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் தர்றோம். அதுக்கப்புறம் இன்னொன்று, கிறிஷை வச்சுக்கிட்டு நீ ஏமா தவிச்சிட்டு இருக்கணும், இந்த பிள்ளையோட யாருமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, பிள்ளை இல்லைன்னா வச்சுக்கங்க நீ வாழ்ந்ததுக்காண்டி உன்னை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ரோஹிணி பார்க்குது. பிள்ளைய நான் விடுறதா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் முடியாதுங்கிறீங்க, இப்போ யார்கிட்ட அந்த பிள்ளை வளர போகிறான், அப்பா மாதிரி இருக்க எங்ககிட்ட தானே வளர போகிறான், நாங்கள் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமாக தேடிக்கிறோம், உனக்கு எத்தனை லட்சம் வேணும் கேளு நான் தர்றேன், 10 லட்சமா 20 லட்சமா நாங்கள் தர்றோம்மா, பிள்ளைய நாங்களே வளர்க்குறோம். ஆனால் ஒன்று, எங்ககிட்ட வளர்கிறதுனால எங்கள் பிள்ளைன்னு மட்டும் நீ நினைக்காத, உன் பிள்ளையாவும் நினச்சிக்க, நீ எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், உன் பிள்ளை தான் அது, நாங்கள் வளர்க்குறோம் அவ்வளோதான், மற்றபடி உனக்கு தான் அந்த பிள்ளை, நீ தான் அம்மா அப்படின்னு ரொம்ப இதாக சொல்கிறாங்களா. கல்யாணி அப்படியே மூளையை கசக்குதுங்க. எப்படியும் இந்த மனோஜ் பிள்ளைய மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை ஏற்றுக்குவான், அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும், இதுங்களும் பணம் தரேங்குதுங்க, நம்ம பிள்ளையும் கொஞ்சம் நாளைக்கு பத்திரமா இருக்கட்டும், அதுக்காண்டி நான் விட்டுருவேன்னா என்ன, நான் எப்பேற்பட்ட ஆள், இப்போதைக்கு நமக்கு பணமும் தேவை, இவங்களோட சாட்சியமும் தேவை, அதனால் பிள்ளைய நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போதைக்கு அப்படின்ட்டு, ஓகேங்க நான் சம்மதிக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன தேவை எப்போ பணம் தேவைங்கிறத நான் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு கிளம்புறாங்க. இரண்டி ரோஹிணி, உன் பிள்ளைய அவகிட்ட கொடுக்க போறியா, அம்மா கொடுக்க போகிறேன், ஆனால் முழுசாக கொடுக்கல, எனக்கு தேவைக்காக கொடுக்குறேன், இங்கே பாருடி கல்யாணி, யாரையும் மறுபடியும் ஏமாற்ற நினைக்காதடி, நான் ஏமாத்தலம்மா, என்னை உலகம் ஏமாத்துது, அதுக்காக நானும் அவங்க வழியிலே போகிறேன், ஆனால் என் பிள்ளைய நான் என்றைக்குமா நான் விட்டு கொடுக்க முடியும், அப்புறம் ஏன்டி கொடுக்குறேன்னு சொன்னேன், பார்த்துக்கலாம் நீ விடுமா அப்படின்ட்டு போகிறத கல்யாணியை பார்க்குது. அப்படியே பார்க்குறாங்க, சே இவ என்ன திருந்தவே மாட்டாளா அப்படின்ட்டு. இந்த பக்கம் ரோகிணி அந்த ஃபைனான்சியரை வச்சு காசை கொடுத்துட்றாங்க. மனோஜ் ஒரு முட்டான்னு தான் சொல்லணும். அப்படியே வாங்கிட்டு, ஓகேங்க தேங்க்ஸுங்க, ஏவண்டா இத்தனை லட்சத்துக்கு வட்டி இல்லாமல் கொடுக்குறான், அதை நம்ப வேணாமா, அதை சொன்னால் முத்து என்னை பிரிக்கிறான் எங்கள் அப்பாக்கிட்டேருந்து அப்படிங்கிறாரு. அதேமாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயா அண்ணாமலைகிட்ட போட்டு அப்படி இப்படின்னு என்னென்னமோ தூபம் போடுது. ஆனாலும் விஜயா பேச்சுக்கு அண்ணாமலை ஒன்றுமே மசையலை. அதுக்கப்புறம் டே மனோஜ், உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாருடா, இப்போ எதுக்கு அதை திருப்பணும் அப்படி இப்படிங்கிறாருடான்னு சொல்ல, அம்மா நான் தான் இருந்தாலும் மாட்டேன் பாருன்னு சொன்னேன்ல, இதே அந்த முத்து கேட்டுருந்தா சரிடா முத்துன்னு போட்டு கொடுத்துருப்பாரு. டே விடுறா, விஜயாவுக்கு கொஞ்சம் கோவம் வருது, அதான் நீ கையெழுத்து போடுறேன்ட்டில போடு அப்படின்னு சொல்ல, அழகாக பக்காவாக கையெழுத்து போட்டு அந்த 14 லட்சத்தை அடைச்சிட்டு பேங்கில் இருக்க பத்திரத்தை கொண்டாந்து அப்படியே பக்குவமாக பொட்டி பார்த்தா அப்படியே அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அல்வா துண்டு மாதிரி கொண்டு போய் பத்திரத்தை கொடுத்துட்றாங்க. அப்படியே சிந்தாமணிக்கு வாயெல்லாம் பல்லு, அப்படியே அந்த வீட்டே எழுதி வாங்கின மாதிரி, அது என்ன ஒரு வசந்தபுரி மகாராஜாவா பேலன்ஸ் ஆகுது, பார்த்தா ரொம்ப சந்தோஷம். சரிங்க மாஸ்டர், இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்டை மறந்துடுங்க. என்ன சொல்கிறீங்க சிந்தாமணி, இல்லை மாஸ்டர், அதாவது அந்த கடனை மறந்துடுங்கன்னு சொன்னேன், நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருதுங்க. அப்பாடா அப்படின்னு அத்தாளுக்கு மைனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. ஃபைனான்சியரும் அந்த சிந்தாமணி பேசுகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் வட்டி எங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஃபைனான்சியர் என்ன பண்ணுறாரு, மேடம் இப்போ உடனே போய் கேட்டால் என்ன ஆகும், நம்ம தான் எப்போ வேணாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டோமே, அப்படி தாங்க சொல்லி வாங்குறது, ஆரம்பத்தில் அப்படி தான் அள்ளி விடணும், என்ன நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. ஓகே எனக்கு என்னதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சிந்தாமணிக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே பத்திரத்தை வச்சுட்டு அப்படியே எத்தனை பத்திரம் அப்படின்னு போய் பீரோவில் பார்க்குது, அடுக்கி வச்சுருக்குங்க, எல்லாரோட வைத்தறிச்ச பத்திரத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கு. அங்கே கரெக்டாக ரேக்கா வர்றாங்க. அப்படியே அந்த பத்திரத்தை வச்சு மோந்து பார்க்குது. சூப்பர் எத்தனை பத்திரம், இதோட நீயும் போய் சேரு அப்படின்னு சொல்ல, அடியே மீனா, நீ பூக்கட்டி நீ கோடீஸ்வரியா வாழ்ந்துருவியா, ஏன் பூக்கட்டுற வேலைக்கு நீ இடைஞ்சலுக்கு வர்றியா, உன்னை எப்படி விடுவேன், உன்னோட பத்திரத்தை எடுத்துட்டேன் பத்தியா, அவ்வளோதாண்டி உன் கதம்டி, நீ நடு தெருவுக்கு வர போறடி அப்படின்ட்டு அந்த பத்திரத்தையே பார்த்துட்டு, எப்படி உன்னை கொஞ்சோன்னு காசை கொடுத்து உன் பத்திரத்தை வாங்கிட்டேன், அது இன்னைக்கு எத்தனை கோடி போகுதோ அந்த வீடு, ஆனாலும் நான்
நான் ஒரு 30 லட்சத்தில் முடிக்க போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார தூக்கி வைக்கிதுங்க கொஞ்சிக்கிட்டே அந்த பத்திரத்தை. அப்படியே ஒரு ரேகா பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு வந்து என்ன அம்மா இப்படி பண்ணுறாங்க, மீனா பூ கட்டுறதுனா சத்யாவோட அக்கா வீடு தானே, ஐயோ இந்த அம்மா ஏன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிட்டு டக்குன்னு நைஸாக அங்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அம்மா அம்மா அப்படிங்கல, யார் ரேகா, வா 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 வா, என்ன ரேகா சொல்லிக்காமல் வந்து இங்கே நிற்கிற, வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே. வர வேண்டியதான், சும்மா தான், எதுக்கு இப்போ வந்த. ஒன்றும் இல்லைம்மா, அடுத்த வாரம் எனக்கு பிறந்தநாள் வருதில்ல, அப்பா எனக்கு பெருசாக பண்ணுங்கிறாரு, நீ வாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, வர்றேன் கண்ணு, உங்கள் அப்பா தான் என்ன வேணான்னு வெறுக்கிறாரு, பரவாயில்லம்மா அடுத்த வாரம் வாமா அப்படின்னு சொல்ல, ரொம்ப தான் சந்தோஷமாக இருக்குடி என்னை நீ இப்போ சேர்த்துக்கிறேன்னு சொன்னது, என்ன பண்ணுறதுமா பெத்த தாயாச்சே அப்படின்ட்டு, அம்மா எனக்கு உங்கள் கையால் காஃபி போட்டு கொண்டாந்து தரியா, ஏய் என் கையால் காஃபி தர்றேன் ஆனால் போட்டு தான்னு சொல்லாதடி, அதெல்லாம் முடியாது, எனக்கு உங்கள் கையால் காஃபி வேணும். ஐயோ இப்போதைக்குன்னு பார்த்து பசங்க யாரும் இல்லையே, அப்போ பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஐயோ இவ ஒருத்தி அப்படின்ட்டு பாலை ஆர்டர் பண்ணுறாங்க. பால் வருது, போயிட்டு கிச்சனில் போய் காஃபி போட்டுட்ருக்காங்களா, கரெக்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்க போயிட்டு ஐயோ சாவி எங்கன்னு இந்தா இருக்குது அப்படின்ட்டு வேகமாக அந்த பத்திரத்தை பார்க்குது. மீனா அக்கா அவங்க மாமியார் மாமனார் பேர் என்ன தெரியலையே, இந்த பத்திரம் தானா, 2-3 பேர் பத்திரம் இருக்கே, இப்போ யார் பேர் அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணுது, ஒரு 3 பத்திரத்தை எடுத்துக்கிறதுங்க. எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ள படியனுக்குள்ள திணிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் சத்யாவுக்கு கால் பண்ணுது. சத்யா உங்கள் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு சீக்கிரம் அது யார் பேரில் அவங்க மாமனார் மாமியார் பேர் என்னன்னு கேட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலை. ஏன் அட கேட்டு சொல்லு சத்யா அப்படிங்கவும், அதுக்கு சத்யா இருந்துட்டு என்னது மாமனார் மாமியார் பேரா, எனக்கே தெரியுமே, அண்ணாமலை விஜயா, அப்படியா அப்படின்னு அந்த அண்ணாமலை விஜயா பத்திரத்தை எடுக்கிறாங்க. இந்த பத்திரம் தான் அப்படின்னு மீதி 2 பத்திரத்தை எடுத்து பீரோவில் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கண்ணு இந்த டீ போட்டுட்டேன், இல்லைம்மா எனக்கு தலைவலி போயிடுச்சு, நான் இப்போ வெளியில் போகிறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என்ன கண்ணு உனக்கா டீ போட்டேன், இருக்கட்டும்மா நீ குடி, எனக்கு என் ஃப்ரெண்டுங்க வர சொல்லியிருக்காங்க, முக்கியமான வேலை, தலை போகிற வேலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போகுது. சத்யா ஃபோன் அடிக்கிற அப்படி, என்ன ரேகா எதுக்கு இப்படிலாம் கேட்டீங்க, அதெல்லாம் இருக்குது முக்கியமானது, சீக்கிரம் உங்கள் அக்காவும் மாமாவையும் இப்போ ஒரு ஹோட்டலில் நிற்கிறேன் அங்கே வர சொல்லு அப்படிங்கிறாங்களா. அந்த ஹோட்டல் வந்து நம்ம ஸ்ருதி ஹோட்டல் தான், வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹோட்டலுக்கு போங்க அக்கா, மாமாவையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சத்யா சொல்ல, என்னடா என்ன அட போக்கா சீக்கிரம் ஏதோ பிரச்சனைக்கா அப்படின்னு சொல்ல 2 பேரும் வேகமாக போகிறாங்க. சத்யா முத்து மீனா எல்லாருமே போயிடுறாங்களா. போனதுக்கப்புறம் வாங்க வாங்க வாங்கன்னு உள்ளார போய் கூட்டி உட்கார ஸ்ருதியும் வருது. என்னாச்சு அப்படிங்கல, ஒன்றும் இல்லை வாங்க பேசுவோம் அப்படின்னு உட்காராங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச கடையா அப்படிங்கல, ஏங்க இது எங்கள் தம்பி கடைங்க அப்படிங்கிறாங்க முத்து. நீங்கள் தான் அதை சொல்லணும் முத்து அப்படின்னு பலக்குரல் சொல்ல, விடு பலக்குரல் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிரச்சனை ரேகா சொல்லுங்கள் அப்படிங்கல, இது வந்து சிந்தாமணி மேடத்தோட பொண்ணு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஓ அவங்களோட பொண்ணா அப்படிங்கல, புரியுதுங்க, எங்கள் அம்மா எல்லாத்துலேயும் கெட்ட பேர் எடுத்திருக்காங்க, அதனால தான் நீங்கள் போடுற ஓவில் தெரியுது அப்படிங்குது ரேகா. சரி என்ன விஷயம் சொல்லுங்கங்கல. அங்கே நடந்ததை பூரா சொல்கிறாங்க. உங்கள் பத்திரம் எங்கே இருக்குன்னு கேட்க அவங்க வந்து பேங்கில் இருக்குங்கிறாங்க. இல்லைங்க அந்த பத்திரம் பேங்கில் இல்லை, எங்கள் அம்மா கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அப்படின்னு நடந்ததை பூரா சொல்கிறாங்க. உங்கள் அண்ணனும் உங்கள் அம்மாவும் இந்த மாதிரி கையெழுத்து ஏமாற்றி போட்டிருக்காங்க, உங்கள் அப்பா கையெழுத்தை அப்படின்னு ரேகா புட்டு சொல்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, முத்து செம்ம காண்டாகிறார். நினச்சேன் இந்த பையன் ஏன் இப்படி இன்னமும் புத்தி வரமாட்டேங்குதுன்னு மனோஜை பிடிச்சி திட்டுறாங்க. அடுத்து இப்போ எப்படி அந்த பத்திரத்தை வாங்குறது ரேகாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, விடுங்க விடுங்க பயப்படாதீங்க, இப்போ அந்த பத்திரம் நல்லவங்க கைக்கு வந்துருச்சு. என்னது நல்லவங்க கைக்கா, யார்கிட்ட இருக்குது அப்படிங்கல. மீனா உங்ககிட்ட தான் இருக்கா, ஹலோ சார் நல்லவங்கன்னா உங்கள் ஒய்ஃப் மட்டும்தான் நல்லவங்களா, இல்லை அப்படின்னு தடுமாறுறாரு முத்து. சரி சரி ஓகே ஓகே நல்லவங்கன்னா நானும் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது நீங்களா அப்படிங்கல. ஆமாம் அது என்கிட்ட தான் இருக்குது, என்ன கையில் ஒன்றத்தையும் காணுமே, என்ன இந்த பர்சுகள் எதுவும் வச்சிருக்கீங்களா, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளுக்குள்ளே கையை விட்டு கழுத்துக்களை விட்டு அந்த பத்திரத்தை எடுக்குது. அட்டே அப்பா பேங்க் லாக்கரே உள்ளுக்குள்ளே வச்சுருக்கும் போல இருக்கே அப்படின்னு அவர் பார்க்குறாரு. நம்ம ஆளு தலைவர் ஃபைனான்சியரம்மா சூப்பர் அப்படின்னு ஃபைனான்சியரம்மாரும் பேர் வச்சுறாரு முத்து அந்த பொண்ணுக்கு. அடுத்து பார்க்குறாங்க, என்னதான் இருந்தாலும் தங்கச்சியாக வரப்போகிற பிள்ளை இல்லையா, பத்திரத்தை வாங்கி பார்க்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ உண்மையிலே நல்ல பொண்ணுமா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் இதை கொண்டே வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இன்னும் 2 நாளில் வந்து நடுத்தருக்கு உங்களை ஓட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் கண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம்
அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஃபைனான்சியரம்மா தேங்க்யூ, நீ சூப்பராக நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, டே சத்யா பத்திரமா கூட்டி கொண்டு விடுறா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா. என்ன மீனா, உன் தம்பி ரொம்ப கவனிப்பாக இருக்கிறான், விடுங்க. ஏன் அது உங்களுக்கு தங்கச்சியாக வந்தா பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும். ஆத்தா சரியில்லைன்னா என்ன, பொண்ணு நல்லாத்தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது நல்லா இருக்கா? ஏய் குணத்தை சொன்னேன்டி அப்படிங்கிறாரு முத்து. அடுத்து அந்த ஃபைனான்சியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக 2 நாள் கழிச்சோடனே போயிட்டு எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு தாமத்தும்னு ஆளுகளை கூட்டி அந்த அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க. யார் என்ன அப்படின்னு எல்லாரும் பதட்டத்தோட கேட்க, ஆமாம் கடை வாங்கியிருக்கீங்க, காசு வட்டி கட்டாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? மனோஜ் பார்க்குறான், என்னது வட்டி கட்டலையா? யார் சொன்னா? அதெல்லாம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்ல, நாங்கள் வந்து வேற ஆள்கிட்ட வாங்கி வச்சுட்டோம். என்ன வேற ஆள்? அவங்க தான் எங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக ஃபைனான்சியர் வராரு. யோ நீ தானே வேணான்னு சொன்னேன். நான் சொன்னேன், அதுக்காண்டி விட்டுற முடியுமா என்ன? எத்தனை லட்சம்? 30 லட்சம். எவையா கொடுப்பான்? எவன் அப்பா மட்டும் காசு? நீ குடிப்பியா அப்படின்னு சொல்ல, முத்து மீனாவும் சிரிக்கிறாங்க. டே என்னடா நம்ம வீட்டை விட்டு விரட்டுறாங்க, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாம், நீங்கள் பண்ண பாவத்துக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க, நீங்கள் அழுங்க, நாங்கள் ஒரு பாவம் பண்ணலை சிரிக்கிறோம். அண்ணாமலை பார்க்குறது, என்ன விஜயா நடக்குது, என்ன மன்னிச்சிருங்க, நாங்கள் சைனு போட்டு இந்த மாதிரி காசை வாங்கி கொடுத்துட்டு பத்திரத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். அப்படியே அரைகிறாரு விஜயா போட்டுட்டு, பாவி நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்ட்டு, இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டி ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். என்ன தப்பு கிப்புன்ட்டு எல்லாரும் கிளம்புங்க, இல்லைன்னா ஆட்களை வச்சு அடித்து தூக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் சிந்தாமணிக்கு கால் பண்ணுவேன், சிந்தாமணிக்கு பண்ணால் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தோம், அவ்வளோதான், அதுக்காண்டி பணம் ஏன் பணமா என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரத்தையும் காமிக்கிறாங்க. இது என்னோட பத்திரம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள் நீங்கள் என் பேருக்கு எழுதி வச்ச பத்திரம் அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ இந்த வீட்டு பத்திரம் எங்க அப்படின்னு முத்து கேட்க, பார்க்குறாங்க. என்ன இவன் நல்லா சிரிக்கிறானே, என்ன சிரிச்சிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படின்னு மனோஜ் கேட்க, டே அடங்குடா அப்படியே அட்டுச்சேன்னு இவங்க போகட்டும், உனக்கு அப்புறம் இருக்குது. அண்ணாமலைகிட்ட போகிறாங்க. அண்ணாமலை, என்னடா நடக்குதுங்க? அப்பா நீ கவலைப்படாதப்பா, நம்ம வீட்டு பத்திரம் நம்மக்கிட்ட தாப்பா இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரியாக பார்க்குறேன் ஃபைனான்ஸு. என்ன ஃபைனான்ஸரே என்ன பார்க்குற, அந்த பத்திரம் நீ கையில் வச்சுருக்கிறத நல்லா உத்துப்பாரு அப்படிங்கிற பார்க்குறாங்க. விஜய் அண்ணாமலை பேரே இல்லை. என்னது அவங்க பேரே இங்கிலீஷில் ஒரு மாதிரியாக இருக்குது, அன்னைக்கு பார்க்கல வேற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அந்த பத்திரம் ஒரிஜினல் எங்ககிட்ட இருக்குது, இங்கே பார் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஏமாந்த தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சைன் போட்ட பேப்பரும் எடுத்துடுறாங்களா, அதனால் அதுவும் வேறு பேப்பராக இருக்குது. ஐயோ ஏமாந்துட்டோம், என்ன அந்த சிந்தாமணி ஏமாத்திட்டாலே அப்படின்ட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே பார், இப்போவே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணட்டுமா எங்களை நீ ஏமாத்தினேன்ட்டு அப்படின்னு முத்து சொன்னோன்னே, டே கிளம்புங்கடா எல்லாரும், கிளம்புங்கடா, எல்லாத்தையும் எடுத்த பொருள் எல்லாத்தையும் இருந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வா, இதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிங்களே, மன உளைச்சல் ஆகிட்டோம், அதனால் நீங்கள் எனக்கு காசெல்லாம் வேணாம் அப்படின்னு, அப்புறம் வேறு என்ன வேணும், பலான்னு அறை கொடுக்குறாரு. மரியாதையை ஓடி போயிரு இனிமே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஓடிடுறாங்க. ஓடிட்டு போயிட்டு சிந்தாமணிகிட்ட கேட்க, இல்லையே என் வீட்டில் இருந்து நான் நல்ல பத்திரம் தானே உன்ட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, வேறு பத்திரத்தை கொடுத்துட்டீங்க பாருங்க அப்படிங்கிற போய் பீரோவில் பார்க்குறாங்க. அந்த பத்திரமே இல்லை, எல்லாம் ஆப்பு வச்சது உன் பொண்ணு தான் அப்படிங்கிறது தெரியாமல் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா விஜயாவை செம்ம கொடுப்பு கொடுக்குறாரு, அடிக்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுகுறாங்க. இப்போ முத்து மீனா மட்டும் இப்படி பண்ணல என்ன இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சிந்தாமணி தான் சொன்னா. என்ன சிந்தாமணி சொன்னா உங்களுக்கு தெரியுமா? சரி இப்போ உங்களுக்கு சொன்னாலும் போய் சொல்லிடுவீங்க, இந்த பத்திரம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லவும் முடியாது. அப்பா எப்படி வந்துச்சு நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க. இல்லை சொல்லிடுறதாங்க நல்லது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி சொல்லிடுவோம், சொல்லுடா, அவளுக்கு சொன்னா தாண்டா புரியும் மனோஜுக்கும் அவள் ஆத்தாவுக்கும் அப்படிங்கிற அந்த ரேகா பண்ண நல்ல தியாகத்தை சொல்கிறாங்க. அப்போது சிந்தாமணி என்னை ஏமாத்திட்டாளா நடிச்சாளா அப்படின்னு விஜயா அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆமாம், இது உனக்கு நல்லா தெரியலையா என்ன, என் பிள்ளையும் என் மருமகளும் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னோடனே, ஆமாப்பா அந்த ரேகா மட்டும் இல்லைன்னா நேரம் நம்ம நடுத்தருக்கு போயிருப்போம்ப்பா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லப்பா, நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க, நாங்கள் ஒன்றும் பண்ணலை மாமா, என் தம்பி தான், அவனால தான் இன்னைக்கு நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா ஆடி போகுது. அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமச்சே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போகலாம் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.